ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe Premiere Proல இது போல ஒரு லென்ஸ் டிஸ்டார்ஷன் எஃபெக்ட் எப்படி கொடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ என்னுடைய டைம் லைன்ல எனக்கு 2 வீடியோ கிளிப் இருக்கு. இப்போ இந்த வீடியோ கிளிப்ல இருந்து இந்த வீடியோ கிளிப் மாறும்போது அதுக்கு இடையில ஒரு லென்ஸ் டிஸ்டார்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய டைம் லைனை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாறுற இடத்துல ஜஸ்ட் நான் கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுட்டு கண்ட்ரோல் கே கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆகும் இந்த இடத்துல. இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கண்ட்ரோல் கே கொடுக்குறேன், கட் ஆகும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 கிளிப் கட் ஆன இந்த 2 கிளிப்பை நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் இந்த இடத்துல ரைட் கிளிக் கொடுத்து இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓகே கொடுத்துக்கணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் மட்டும் எனக்கு நெக்ஸ்ட் ஆயிருக்கும். அடுத்து எஃபெக்ட்ஸ் போறேன். எஃபெக்ட்ஸ்ல லென்ஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். அப்படி லென்ஸ் அப்படி டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல லாஸ்ட்ல கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லென்ஸ் டிஸ்டார்ஷன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதை அப்படியே டிராக் பண்ணி இந்த நெஸ்ட்ல நம்ம டிராப் பண்ணணும். இப்படி டிராப் பண்ணிட்டு இந்த நெஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் இருக்கும், இதை நம்ம செலக்ட் பண்ணணும். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல இப்படி லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா இந்த நெஸ்ட்டுக்கு இந்த லென்ஸ் டிஸ்டார்ஷன் எஃபெக்ட் அப்ளை ஆகிருக்குது பார்க்கலாம். அடுத்து என்னுடைய டைம் லைன்ல இந்த நெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நான் இங்க வச்சுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா லென்ஸ் டிஸ்டார்ஷன் கீழே கர்வச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது டாங்கிள் கீயை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆயிருக்கும். இப்போ இந்த டைம் லைன்ல கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கிறேன். இப்படி தள்ளி வச்சுட்டு இந்த கர்வச்சரை -80 அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். -80 அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆயிருக்கும். அடுத்து இந்த பிளே ஹெட்டை இன்னும் கொஞ்சம் இப்படி எண்ட்ல வச்சுக்கிறேன். அந்த நெஸ்ட்டுக்கு எண்ட்ல வைக்கிறேன். இந்த இடத்துல டிஃபால்ட் வேல்யூயான 0 நான் அப்படி கொடுத்து ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்தீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆயிருக்கும். கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெஸ்ட்டுக்கு நாம லென்ஸ் டிஸ்டார்ஷன் எஃபெக்ட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இதுதான் லென்ஸ் டிஸ்டார்ஷன் எஃபெக்ட். நான் மறுபடியும் ப்ளே பண்றேன். கைஸ், இந்த லென்ஸ் டிஸ்டார்ஷன் எஃபெக்ட் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் விண்டோல இருந்து 2 வீடியோ கிளிப்பை நம்ம டைம் லைன் கொண்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிப் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம கட் பண்ணிக்கணும். அதே போல 2வது வீடியோ கிளிப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ண கிளிப்பை 2த்தையும் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போனோம். எஃபெக்ட்ஸ்ல லென்ஸ் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணோம்னா அந்த எஃபெக்ட் இருக்கும். அதை அப்படியே டிராக் பண்ணி அந்த நெக்ஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போனோம். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பாத்தீங்க அப்படின்னா லென்ஸ் டிஸ்டார்ஷன் எஃபெக்ட் அந்த நெக்ஸ்ட்டுக்கு அப்ளை ஆயிருக்கும். அடுத்து நம்மளுடைய டைம் லைனை நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வச்சுட்டு நம்ம லென்ஸுக்கு கீழே இருக்க கர்வச்சர் டாகிள் கீயை நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். அப்படி ஆன் பண்ணும்போது நமக்கு கீ ஃப்ரேம் ஆட் ஆயிரும். அடுத்து நம்மளுடைய டைம் லைனை அந்த நெக்ஸ்ட்டுக்கு சென்டரா வச்சுட்டு -80 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அடுத்து நம்மளுடைய டைம் லைனை அந்த நெக்ஸ்ட் எண்ட் ஆகிற இடத்துல வச்சுட்டு அந்த கர்வச்சர் வேல்யூ டிஃபால்ட் வேல்யூவான 0 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோக்கு லென்ஸ் டிஸ்டார்ஷன் எஃபெக்ட் அப்ளை ஆயிருக்குது பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.